ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு சூப்பரான டாஸ்க் போச்சு. கேக்கு கொடுத்து 75 நாள் முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கேக்கை விட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் முத்துக்கு வந்து தீபக் வந்து சூப்பரான விஷயங்களை கொடுத்து கேக்கை விட்டு இருப்பார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் யார் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு பண்ணார்னா கண்டிப்பாக எல்லாரையும் கவனம் ஈர்ப்பார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வாட்டி வந்துட்டு முத்துக்குமார் யார் கொடுத்தாருன்னா மஞ்சரி கொடுத்தாரு. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நிறைய பேர் கிடைக்காம இருக்குது, நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே எல்லாருமே சண்டை போடுவாங்க, நம்மளோட குறைகளை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இன்புட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொன்னோடனே நம்ம அவ்வளோ ஆர்வமாக போனோம். ஏன்னா ஏதாவது இன்புட் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீட்டில் நான் வந்துட்டு என்னோடய குறைகளை பற்றி மற்றவங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தர்ஷிகா அப்படின்னார். ஸோ இதை பார்த்தா கண்டிப்பாக தர்ஷிகா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தர்ஷிகாவுக்கு நம்ம முத்துக்குமாரனை பிடிக்காது. தர்ஷிகாவுக்கு மட்டும் இல்லை, தர்ஷிகாவோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற விஜய் விஷாலுக்கும் பிடிக்காது. விஜய் விஷாலுக்கு மட்டும் கிடையாது, விஜய் விஷாலோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிற அருணுக்கும் பிடிக்காது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்துட்டு அவர் வந்து அவங்க முன்னாடி தர்ஷிகா தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் போய் சரியாக தவறுன்னு கேட்பேன். அவங்களும் நிறைய இடங்கள் எனக்கு இது சரி இது தவறுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு அடித்து என்கிட்ட வந்து என்னோடய குறைகளை சொன்னது யாருன்னா சாச்சனா. மறக்கவே முடியாது. நான் நிறைய இடங்களில் நிறைய தப்புகள் பண்ணியிருந்தாலும் அதை வந்துட்டு நீ இப்படி பண்ண, ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஏன் அவங்கக்கிட்ட நீ அடங்கி போகிற, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சாச்சனாவை என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி எனக்கு இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்தில் எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும். அதில் ஒருத்தவங்களுக்கு தான் நான் இந்த கேக்கை கொடுக்கணும் அப்படின்னா தீபக்கு இணையாக ஒருத்தரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பேஸ் எப்படின்னா அவங்க மூஞ்சிக்கு நேரம் அவங்கள பற்றி நான் குறைய சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அது. நான் தீபக்கான அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து நிறைய அட்வைஸையும் வாங்கியிருக்கேன். நான் உடஞ்ச நேரங்களில் பாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்து உறுதுணையாக இருந்த மஞ்சரிக்கு தான் நான் வந்துட்டு இந்த கேக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரியை கூப்பிட்றாங்க. அவரும் வந்துட்டு கேக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்னென்னு சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு நான் வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு பேர் வச்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் வச்சேன். என்னென்னா புரட்சியாளர். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாற மாட்டாங்க, நிற்பாங்க, நின்றுட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அதை செய்கிறாங்க. பட் மொத்தமாக நின்று பேசாமல் கொஞ்சம் நின்று பொறுமையாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய சின்ன கருத்து. அதை நிறைய நேரங்களில் அவங்க வந்துட்டு மாற்றிக்கிட்டு இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. உள்ள ஒரு நல்ல போட்டியாளராகவும் இது வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேக் கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நம்ம நினைக்கிறது முத்துக்குமாரன் தான் இந்த பிக் பாஸ் 8 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். அவர் வாயால் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களுடைய நட்பு உண்மையிலேயே வெளியே எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்திருக்குன்றது இப்போ தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. நட்புக்காக வந்து ஜால்ரா அடிக்க கேங் இவங்க கிடையாது, நட்புக்காக விட்டு கொடுக்குற கேங்கும் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு அந்த எதிரி டீம்லேருந்து வரும்போது குமரான்னு கூப்பிடும்போது தெரியுது அந்த ஒரு நட்பு, அழகான நட்பு, சூப்பராக இருந்துச்சு. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.